இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் சர்க்குலர் சார்ட்டோரியாசிஸ். ஆஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சர்க்குலர் சார்ட்டோரியாசிஸ்ங்கிறது ஒரு மேஜர் சப்ளையர் ஆஃப் த பிரெயின். ஆல்சோ ஒரு 15 பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? த ஆர்டரிஸ் மேடப் ஆஃப் அனாஸ்டோமோசிஸ். ஸோ சர்க்குலர் சார்ட்டோரியாசிஸ்ங்கிறது த மேஜர் சப்ளையர் ஆஃப் பிரெயின். ஓகேவா? இந்த பிளட் சப்ளை எப்படி நடக்கும்னா, அந்த பிளட் சப்ளை வந்து 4 ஆர்டரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அந்த 4 ஆர்டரிஸ் என்னென்னா 2 வெர்டிபிள் ஆர்ட்ரி அண்ட் 2 இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்டரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 வெர்டிபிள் ஆர்டரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் இட்ஸ் நேம் we can easily say that it is from the vertebra of human body. ஸோ இந்த 2 வெர்டிபிள் ஆர்டரியும் நம்ம ஸ்கல்லோட ஃபொராமன் மேக்னமில் என்டர் ஆகும். ஃபொராமன் இஸ் நத்திங் பட் அ ஹோல். ஓகேவா? இந்த ஃபொராமன் மேக்னம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கல்லோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல். இந்த ஹோல் வழியாக வந்து பிரெயின்குள்ளே என்டர் ஆகும். எதுனா 2 வெர்டிபிள் ஆர்டரியும் என்டர் ஆகி அங்கே வந்து நம்ம ஹியூமன் பிரெயினோட பான்ஸ், அந்த பான்ஸோட லோயர் பார்டரில் வந்துட்டு இந்த 2 வெர்டிபிள் ஆர்டரியும் யுனைட் ஆகும். இந்த யுனைட் ஆகிற 2 வெர்டிபிள் ஆர்டரியோட இன்னொரு ஃபார்ம் தான் பெசிலார் ஆர்டரி. ஓகேவா? ஸோ மேஜராக என்னென்னு பார்த்தோம்னா, காமன்லி 2 வெர்டிபிள் ஆர்டரிஸ் என்டர் இன்டு தி ஸ்கல் via the foramen magnum and unites at the lower border of the pons, and these 2 arteries which are anastomosed here is called as the basilar artery nerve. ஓகே, இந்த basilar artery என்ன ஆகுனா, நம்மளோட பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பான்ஸில் ஆரிஜினேட் ஆகி வந்து உள்ளே வந்து செரிப்ரம் கிட்ட அதோட அப்பர் பார்டரில் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேவா? என்னவா டெர்மினேட் ஆகும்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ பெசிலார் ஆர்ட்ரி வந்து லோவர் பார்டர் ஆஃப் த பான்ஸ்லேருந்து அரைஸ் ஆகி இட் ஹாஸ் அ கோர்ஸ். ஓகேவா? இட் ஹாஸ் அ கோர்ஸ், தட்ஸ் அ செப்பரேட் ஸ்டடி. அந்த கோர்ஸில் இருந்து ஒரு இடத்துல எண்ட் ஆகுது. அது வந்து போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த செரிப்ரம். அங்கே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரிஸாக வந்து இட் கெட்ஸ் டெர்மினேட்டட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 வெர்டிபிள் ஆர்டரிஸ் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 2 ஆர்டரி ஆஃப் த 4 ஆர்டரிஸ் விச் சப்ளை பிரெயின் இஸ் த 2 இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. ஓகேவா? இந்த 2 இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி இஸ் அ மேஜர் ஆர்டரிஸ். ஸோ இந்த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி வந்துட்டு 2 இருக்குது. அந்த 2ம் வந்து கிரேனியல் கேவிட்டியை என்ட்ரு ஆகுது. ஓகேவா? கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அது வந்து ஒரு கெனால் வழியாக என்ட்ரு ஆகுது. ஓகேவா? அந்த கிரேனியல் கேனல் வழியாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, சைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைனஸோட டியூரல் ரூஃபில் வந்து பியர்ஸ் ஆகி அண்ட் அட் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா இட் டெர்மினேட்ஸ் ஆஸ் தி லார்ஜர் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி அண்ட் ஸ்மாலர் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகே, ஸோ இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி ஆல்சோ என்டர் இன்டு தி கிரேனியல் கேவிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சைனஸோட டியூரல் ரூஃபில் பியர்ஸ் பண்ணுது. ஓகேவா? சைனஸை பியர்ஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அட் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா இன் செரிப்ரம் இட் என்ட்ஸ் ஆஸ் லார்ஜர் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி அண்ட் ஸ்மாலர் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்குலர் ஃபிலிஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மேஜர் ஆர்ட்ரிஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஹவு சர்க்குலர் ஃபிலிஸ் இஸ் ஃபார்ம்டு பை தீஸ் 2 அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ பெசிலர் ஆர்ட்ரி அண்ட் தென் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி, இது 2மே தான் வந்து ஒரு மேஜர் ஆர்ட்ரியாக இங்கே வந்து நம்ம கம்போஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 மேஜர் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ நம்ம பெசிலர் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி அண்ட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் வந்துட்டு லார்ஜர் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி அண்ட் ஸ்மாலர் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகேவா? இந்த 2 பிரான்ச்சஸும் வந்து அனாஸ்டமோஸ் ஆகுது. ஸோ 4 பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா டோட்டலாக. பெசிலாரில் 2ம் ஐசிஏல 2ம் இருக்குது. இந்த 4ம் அனாஸ்டமோஸ் ஆகி அட் த பேஸ் ஆஃப் த பிரெயினில். ஓகேவா? எங்கே அனாஸ்டமோஸ் ஆகுதுன்னா அட் த பேஸ் ஆஃப் த பிரெயினில் ஒரு 6 சைடட் பாலிகன் ஆஃப் ஆர்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இந்த அனாஸ்டமோசிஸ் வந்து பேஸ் ஆஃப் த பிரெயினில் நடக்குது. இந்த அனாஸ்டமோசிஸ்னால the end result is a formation of 6-sided polygon of arteries. ஓகேவா? இந்த 6-sided polygon of arteries is what we call the circulus arteriosus or the circle of Willis. Okay.
நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட ஃபார்மேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ as we all know இதோட ஃபார்மேஷன் வந்துட்டு 3 இடத்துலேருந்து வருது. ஆன்டீரியராக ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணுது, போஸ்டீரியராக ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, அண்ட் ஆல்சோ லேட்ரல் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லைஸை வந்துட்டு ஆன்டீரியராக ஃபார்ம் பண்ணுறதுனா இட் இஸ் ஃபார்ம்டு பை ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் அண்ட் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரிஸ். ஓகேவா, இந்த 2 ஆர்டரியும் வந்துட்டு சர்க்கிள் ஆஃப் வில்லிஸோட ஆன்டீரியர் பார்ட்டுக்கு வந்து இட் கிவ்ஸ் இட்ஸ் பார்ட். இது வந்து அங்கே வந்து இதோட பார்ட்டை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியராக வந்துட்டு இட் இஸ் ஃபார்ம்டு பெசிலார் ஆர்டரி. ஓகேவா, அந்த பெசிலார் ஆர்டரியிலிருந்து தான் 2 போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிஸ் வந்துட்டு ஃபார் சர்க்கிள் ஆஃப் வில்லைஸ் ஃபார்ம் ஆகுது. குழப்பிக்க வேண்டாம். போஸ்டீரியராக இட் இஸ் ஃபார்ம்டு பை பெசிலார் ஆர்டரி. ஓகே, ஆனால் சர்க்கிள் ஆஃப் வில்லைஸை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிஸ் இங்கேருந்து வருது. அதுதான் ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேட்ரலாக இருக்கக்கூடியது என்னதுன்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை தி போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி. ஓகே, ஸோ வெரி ஈஸி. ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லைஸோட ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி. ஆன்டீரியராக இருக்கக்கூடியது ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் அண்டு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிஸ், அண்ட் லேட்ரலாக இருக்கிறது போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி. போஸ்டீரியராகவே இருக்கிறது பெசிலார் ஆர்டரியோட இந்த 2 பிரான்ச் ஞாபகம் வச்சிங்கன்னா எழுதிடலாம். ஓகேவா, ரைட் அண்ட் லெஃப்ட் போஸ்டீரியர் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரிஸ். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் வில்லைஸோட ஃபங்க்ஷன். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னென்னா இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் தான். ஸோ பட் பிஃபோர் கோயிங் டு கொலாட்ரல் சர்க்குலேஷன் வி ஹாவ் டு நோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ரைட் ஆஃப் த பிரெயினை சப்ளை பண்ணுறது என்னென்னு, லெஃப்ட் ஆஃப் த பிரெயின் சப்ளை பண்ணுற ஆர்டரிஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் த பிரெயினை சப்ளை பண்ணுறது என்னென்னா ரைட் வெர்டிப்ரல் ஆர்ட்ரி அண்டு ரைட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரிஸ். ஓகேவா, ஸோ அண்ட் தென் லெஃப்ட் ஆஃப் த பிரெயினை சப்ளை பண்ணுறது லெஃப்ட் வெர்டிப்ரல் அண்டு லெஃப்ட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரிஸ். ஸோ வெரி ஈஸி. நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த 4 ஆர்ட்ரியில் 2 வெர்டிப்ரல் ஆர்ட்ரியும் 2 இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியும் இருக்கும். அந்த வெர்டிப்ரல் ஆர்டரியில் ஒரு ரைட் சைடில் இருக்கிறது ரைட்டுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட்டுக்கும், அதே மாதிரி இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரிலையும் ரைட் டு ரைட் அண்ட் லெஃப்ட் டு லெஃப்ட். ஸோ இதில் எதனா ஒரு மேஜர் ஆர்ட்ரி வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரெயின் கேன்ட் அஃபோர்ட் அ ஹைபாக்சியா, இல்லையா, பிரெயின் கேன்ட் அஃபோர்ட் அ த்ராம்போசிஸ். ஸோ த சர்க்கிள் ஆஃப் வில்லைஸ் வந்துட்டு இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் திங் விச் இட் ஆக்டிவேட்ஸ் அன் ஆல்டர் circulation or collateral circulation which we called as arterial traffic control. எதனா ஒரு இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா it will make another alteration so that the brain will get the blood supply without any disturbances. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். collateral circulation is the function for circle of Willis. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 3 ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து வெர்டிப்ரல் ஆர்ட்ரி ஆஃப் கிரேனியல் பார்ட். ஓகேவா, கிரேனியல் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரல் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெர்டிப்ரல் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ் என்னென்னா போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபல்லார் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி, மெனிஞ்சியல் பிரான்ச்சஸ் அண்ட் மெடுலரி ஆர்ட்ரிஸ். ஸோ ஓகே, இந்த 5 ஆர்ட்ரிஸும் இஸ் ஃப்ரம் த வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. ஓகே, இந்த பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்னா போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி. இந்த போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி வந்துட்டு இஸ் ஃப்ரம் தி வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. ஓகேவா, வெர்டிப்ரல் ஆர்ட்ரிலேருந்து இந்த போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி வருது அண்ட் இட் கிவ்ஸ் ஆஃப் 2 branches, நேம்லி medial spinal and lateral spinal artery from the dorsal roots of spinal cord. ஓகே, வெரி ஈஸி. போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி வந்து 2 பிரான்ச் தருது, மீடியல் அண்டு லேட்ரல் ஸ்பைனல் ஆர்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபல்லார் ஆர்ட்ரி. இது வந்து லார்ஜஸ்ட் பிரான்ச். அந்த லார்ஜஸ்ட் பிரான்ச் வந்துட்டு இஸ் அ மேஜர் காம்பனண்ட் ஃபார் ஃபார்மிங் திஸ் செரிபுலர் ஆர்ட்ரி அண்ட் இட்ஸ் காம்பனண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி. இது வந்து ஒரு ஸ்மாலர் பிரான்ச், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 ரொம்ப முக்கியம். பிகாஸ் மெனிஞ்சல் பிரான்ச்சஸ் வந்துட்டு இட் சப்ளைஸ் தி டியூராமேட்டர் அண்ட் த போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா. ஓகே, கிரேனியோட போஸ்டீரியரில் இருக்கிற ஃபோசாக்கும் நம்மளோட டியூராமேட்டர் இருக்குது இல்லையா, அதுக்கும் சப்ளை பண்ணுறது இந்த மெனிஞ்சல் பிரான்ச்சஸ். அண்ட் தீஸ் மெனிஞ்சல் பிரான்ச்சஸ் ஆர் ஃப்ரம் வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. நெக்ஸ்ட் மெடுலரி ஆர்ட்ரி, இட் சப்ளைஸ் டு மெடுலா ஆப்லாங்கண்டா. ஓகே, மெடுலா ஆர்ட்ரி சப்ளை மெடுலா ஆப்லாங்கண்டா. ஸோ இவ்வளோ தான் வெர்டிப்ரல் ஆர்ட்ரி. இதோட பிரான்ச் என்னென்னா 5 பிரான்ச்சு.
posterior spinal and posterior inferior cerebral artery and one anterior spinal artery. ஓகேவா? ஸோ posterior spinal arteryயும் இருக்குது, anterior spinal arteryயும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் வந்து என்னென்னா செரிபுலமோட பேஸில் தான் இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபுலர் ஆர்ட்ரி. அண்ட் இன்னும் ரெண்டு என்னென்னா மெனிஞ்சல். ஓகேவா? இந்த மெனிஞ்சல் என்ன பண்ணுது? டியூராமேட்டருக்கும் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸாக்கும் சப்ளை பண்ணுது. டியூராமேட்டர் ஞாபகம் வச்சாலே மெனிஞ்சல் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மெடுலர் ஆர்ட்ரி, மெடுலோ ஆப்லோங்கேண்டாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ச்சஸ் ஃப்ரம் தி பெசிலார் ஆர்ட்ரி. இந்த பெசிலார் ஆர்ட்ரியில் இருக்கிற பிரான்ச்சஸ் என்னென்னா பாண்டைன் பிரான்ச்சஸ், anterior inferior cerebellar artery, labyrinthine artery, superior cerebellar artery and posterior cerebellar artery. இந்த பாண்டைன் பிரான்ச்சஸ்லிங்களே அந்த பிரான்ச் எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், பான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாண்டைன் பிரான்ச்சஸ் சப்ளை தி பான்ஸ். நெக்ஸ்ட்டு anterior inferior cerebellar artery. இந்த anterior inferior cerebellar artery வந்து செரிபெல்லமோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா? இட் ஹேஸ் அ வைட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் செரிபெல்லம்க்கு. அதோட ஆன்டிரோலேட்ரல் போர்ஷனுக்கு சப்ளை பண்ணும். ஸோ குழப்பிக்கனா அவங்க கையை ஃபோல்டு பண்ணிக்கோங்க, இமேஜின் இட் ஹஸ் செரிபெல்லம். ஓகேவா? அதுக்கு கீழே இருக்கிறது தான் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். அந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸுக்கு ஆன்டீரியர் லேட்ரல் அண்ட் போஸ்டீரியர் மீடியல்னு ரெண்டு சைட்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு சைடு தான் ஆன்டிரோ லேட்ரல். அந்த ஆன்டிரோ லேட்ரல் சைடை வந்து சப்ளை பண்ணுறது தான் ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி. நேம்லேயே இருக்குது, ஆன்டீரியர் இருக்குது, ஆன்டீரியர் லேட்ரல்னு நினச்சிக்கோங்க. இன்ஃபீரியருங்கிறது செரிபெல்லமோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் அண்ட் செரிபெல்லர் ஆர்ட்ரி. தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு லேபிரின்தைன் ஆர்ட்ரி. லேபிரின்த் எங்கே இருக்கும்? எஸ், இட் இஸ் ஃபவுண்ட் இன் த இன்டர்னல் இயர் நியர் த ஆடிட்டஸ் மியாட்டஸ். ஸோ இட் சப்ளைஸ் த இன்டர்னல் இயர். ஆல்சோ இது வந்து ஒரு எண்ட் ஆர்ட்ரி. ஓகே, இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்மால் பிரான்ச் லார்ஜ் பிரான்ச்னு முன்னாடி படித்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, நம்ம லேபிரின்த்தின் ஆர்ட்ரிங்கிறது இட் இஸ் அன் எண்ட் ஆர்ட்ரி அண்ட் இட் ஆல்சோ சப்ளைஸ் தி இன்டர்னல் இயர். நெக்ஸ்ட் சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி. இந்த சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரியும் போஸ்டீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரியும் வந்துட்டு இஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி வந்துட்டு சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் செரிபெல்லம்க்கும், போஸ்டீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி வந்துட்டு கார்டெக்ஸ்க்கும் வந்துட்டு பிரான்ச்சஸ் கொடுக்கும். அவ்வளோதான். ஓகே, சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரினா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் செரிபெல்லம், போஸ்டீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரினா அதுக்கு கீழே என்ன இருக்குது? கார்டெக்ஸ். ஓகே, கார்டெக்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணுது. தட்ஸ் இட். ஸோ பெசிலார் ஆர்ட்ரியில் இருக்கிற பிரான்ச்சஸ் என்னென்னா பாண்டைன் டு பான்ஸ், anterior inferior cerebellar artery to the anterolateral inferior surface of cerebellum, labyrinthine to internal ear, superior cerebellum to superior surface of cerebellum, posterior cerebellar gives branches to cortex. அவ்வளோதான், cortical branches தரும். ஓகே, the final part of the branches is the internal carotid artery-ஓட branches. இந்த internal carotid artery-ஓட cerebral part வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த internal carotid artery-ஓட cerebral part-ல இருக்கிறது 5 branches: ophthalmic artery, posterior communicating artery, anterior choroidal artery, anterior cerebral artery and medial cerebral artery. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு சப்ளை பண்ணுதுன்னா ஆப்தால்மிக் ஆர்ட்ரி. ஆப்தால்மிக்னாலே இட் பிலாங்ஸ் டு ஐ. ஓகே, இந்த ஆப்தால்மிக் ஆர்ட்ரி சப்ளை ஐபால், ஆல்சோ தி ஆர்பிட் அண்ட் ஐபால் ரெண்டுத்துக்குமே இது சப்ளை பண்ணும். நம்ம ஆப்தால்மிக் ஆர்ட்ரி வந்துட்டு சப்ளைஸ் போத் ஐபால் அண்ட் தி ஆர்பிட். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. இந்த போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரிங்கிறது இட் அனோஸ்டமோசிஸ் வித் தி ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த போஸ்டீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி. ஓகே, போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி வந்துட்டு ஒரு தனி ஆர்ட்ரி. அது இங்கே என்ன, இதுக்கு என்ன வேலைன்னா, போஸ்டீரியர் செரிபெரல் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட ப்ராக்சிமல் சைடில் இது ரெண்டும் வந்துட்டு அனஸ்டமோஸ் ஆகிக்கும். தேர்ட் ஒன் என்னென்னா ஆன்டீரியர் கொராய்டல் ஆர்ட்ரி. இந்த ஆன்டீரியர் கொராய்டல் ஆர்ட்ரியோட வந்து வேலை என்னென்னா செரிபரல் த்ராம்போசிஸை வந்துட்டு காஸ் ஆகிறதுக்கான ஒரு ஹை சான்சஸ் வந்துட்டு இந்த ஆர்ட்ரியில் இருக்குது. அதுக்காகவே இதுக்கு பேர் இந்த ஆர்ட்ரி ஆஃப் செரிபரல் த்ராம்போசிஸ்னே பேர். ஓகேவா? த்ராம்போசிஸ் சப்போஸ் பிளட் பிரெயினில் இருக்கக்கூடிய எதனா ஒரு ஆர்ட்ரியில் நடக்குதுன்னா ஹை சான்சஸ் இன் திஸ் ஆன்டீரியர் கொராய்டல் ஆர்ட்ரி. ஓகே, நோட் இட் டவுன். நெக்ஸ்ட்டு ஆன்டீரியர் செரிபரல் ஆர்ட்ரி வந்து சப்ளைஸ் டு கார்பஸ் கலோசம். ஓகே, அண்ட் மிடில் செரிபரல் ஆர்ட்ரி இதோட ஃபியூச்சர் என்னென்னா இது வந்து ரொம்ப ஹைலி காஷியஸ். பிகாஸ்
30% ஆஃப் த கரோட்டிட் பிளட் ஃப்ளோ வந்துட்டு இந்த ஆர்ட்ரியில் தான் நடக்கும். இமேஜின் இஃப் இட் கெட்ஸ் ஹவர்ஸ் பிளாக்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிரெயினுக்கு போகக்கூடிய ஒரு 30% பிளட் வந்துட்டு வில் பி ஸ்டாப்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியோட பிரான்ச்சஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் இன்னொரு மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். பிரான்ச்சஸ் ஆப்தால்மிக் ஆர்டரி to eyeball and orbit. Second one posterior communicating artery. இந்த posterior communicating artery வந்துட்டு anastomose with the proximal part of the posterior cerebellar artery. ஓகேவா, ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் anterior choroidal arteryங்கிறது has a high chance of getting thrombosis. ஸோ இந்த anterior choroidal artery is the artery for cerebral thrombosis. anterior cerebral artery வந்துட்டு supply the corpus callosum and middle cerebral artery has the 30% of the carotid blood flow. ஃபைனலாக பார்த்தோம்னா கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமினா செரிப்ரல் த்ராம்போசிஸ் நான் அப்போ சொன்ன மாதிரி அதுதான். இட் அஃபெக்ட்ஸ் தி மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி பிகாஸ் அதுதான் அந்த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியிலேருந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஆல்சோ இட் ஹாஸ் தி 30% ஆஃப் தி பிளட் ஃப்ளோ. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சர்க்குலர் ஃபிலிஸ். இந்த அனாட்டமி சர்க்குலர் ஃபிலிஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்தாலே போதும். அண்டு இந்த கிளினிக்கல் அனாட்டமி மட்டும் நான் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் ஏன் வந்து இந்த ஆர்ட்ரி வந்து ரொம்ப சக்செப்டபிளாக இருக்குது வை அப்படின்னு கேட்டோம்னா இதோட லாங் சப்ஆர்க்னாய்ட் கோர்ஸ் தான் இதுக்கு காரணம். பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ஆர்ட்ரி தட் இஸ் கண்டினியூட் ஃப்ரம் த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி. சப் பிரான்ச்சஸ்லாம் கிடையாது. டைரெக்டாக இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரிலேருந்து அடுத்த ஒரு ஆர்ட்ரினா அது த மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி தான். ஆல்சோ வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய லூமன் வந்து ரொம்ப ஸ்மால். நம்ம ஆர்ட்ரியில் வந்துட்டு வீணோ த இன்டீரியர் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் லூமன். மற்ற ஆர்ட்ரிக்கு இருக்கிற லூமன் கம்பேர் பண்ணும்போது இதோட லூமன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ த்ராம்போசிஸ் வந்து வெரி ஹை. தேங்க்யூ.